டெய்லி காலையில பிடிக்காத வேலைக்கு கிளம்பி போய் பழைய கிழவி மாதிரியே புலம்பிட்டு இருக்கீங்களா? அப்போ வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். எப்பெல்லாம் மேனேஜர் திட்டுறாரோ, அப்போ நான் மட்டும் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சிருந்தேனா அப்படின்னு கடுப்பா வருதோ, அப்போ இஎம்ஐ நினைச்சு, லோனை நினைச்சு, குடும்பத்தை நினைச்சு அடக்கிட்டு வாழ்றீங்களா? அப்போ வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நீங்க எப்பெல்லாம் லீவ் கேட்க போகும்போது அல்லது பெர்மிஷன் கேட்க போகும்போது உங்க பெர்மிஷன் அவங்க நிராகரிச்சதுனால உங்களுக்கு கடுப்பா வருதா? வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இப்போ நான் சொன்னதெல்லாம் உங்களை பத்தியே சொன்ன மாதிரி இருக்கா? அப்போ சிரிக்காதீங்க. இந்த மாதிரி நம்மள மாதிரி புலம்புற ஆட்களுக்காக தான் ஆத்தர் கிறிஸ் கலிவோ எழுதியிருக்காரு த சைட் ஹஸ்ல். உங்க வேலையை விடாமலே எப்படி செகண்டா ஒரு இன்கம் கிரியேட் பண்றது, அதை வச்சுக்கிட்டு உங்க ரெகுலர் இன்கமை எப்படி ரீப்ளேஸ் பண்றதுங்கிறத இந்த புக்ல அழகா எழுதியிருக்காரு நம்ம ஆத்தர். அதனால வாங்க ஆரம்பிக்கலாம். வெல்கம் டு புக் மேன் தமிழ் மக்களே. பை த வே, இன்ட்ரோ கிரிஞ்சா இருந்தா மன்னிச்சுக்கோங்க. லெட்ஸ் கெட் இன்டு த லெசன். லெசன் நம்பர் 1, ஸ்டார்ட் பிஃபோர் யூ ஆர் ரெடி. நிறைய பேர் செய்யக்கூடிய ஒரு காமன் மிஸ்டேக் என்னன்னா, ஒரு சைடு இன்கம்மை ஸ்டார்ட் பண்றதுக்கு பெர்ஃபெக்டான சூழ்நிலை வர வரைக்கும் வெயிட் பண்றது. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பணம் இருந்தா, இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஐடியா இருந்தா, அடுத்த வருஷம் பண்ணிக்கலாம், இப்படியெல்லாம் நொண்டி சாக்கு சொல்லுவாங்க. இந்த புக்லேயே என்ன சொல்றாங்கன்னா, தேர் இஸ் நோ பர்ஃபெக்ட் டைம். வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு சைடு இன்கம்மை ஆரம்பிக்கவே மாட்டீங்க. அதுக்கு பதிலாக உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு ஆரம்பிச்சுட்டு அதை எப்படி இம்ப்ரூவ் பண்றதுன்னு யோசிங்க. இது எப்படின்னா, ஒரு சைக்கிள் ஓட்ட கத்துக்கிற மாதிரி. சைக்கிள் ஓட்ட கத்துக்கிறவங்க அந்த சைக்கிளை பத்தி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த சைக்கிள் மேலே ஏறி ஓட்ட ஆரம்பிச்சு தட்டு தடுமாறி விழுந்து எழுந்து விழுந்து வாரி சில நேரம் ஐயோ அம்மான்னு அடி வாங்கி அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு சூப்பரா ஓட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு உதாரணத்துக்கு, ஒரு ஊறுகாய் பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்குவோம். எடுத்த உடனே 50,000 செலவு பண்ணி பிராண்டிங், பேக்கேஜிங், கூகுள் ஆட்ஸ், ஃபேஸ்புக் ஆட்ஸ், வெப்சைட்னு போகாம ஒரு 20 பாட்டில செஞ்சு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் நெய்பர்ஸுக்கும் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் விற்க ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் அவங்க கொடுக்குற ஃபீட்பேக்கை வச்சு இம்ப்ரூவ் பண்ணி இன்னும் ஒரு 10 பாட்டில் சேர்த்து விற்க ட்ரை பண்ணுங்க. இப்படி பண்ணீங்கன்னா ஒரு சில மாசங்கள்லே நிறைய விஷயத்த கத்துப்பீங்க. முன்னேற்றங்கிறது செயல்ல தான் இருக்குங்க, பர்ஃபெக்ஷன்ல இல்ல. லெசன் நம்பர் 2, சால்வ் அ ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளம். நிறைய பேர் சைட் பிஸ்னஸ்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாச்சும் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆனால் அது தப்பு. இப்போ எனக்கெல்லாம் எது பிடிக்கும்னு கேட்டிங்கன்னா, டீ கடையில் டீயை குடிச்சுப்புட்டு அரசியல் பேசுறது தான் பிடிக்கும். இதுக்காக இதையே நான் ஒரு சைடு ஹஸ்லாக மாற்ற முடியுமா? நிறைய பேர் இப்படி தாங்க. அவங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்கு, என்ன பண்ண முடியும்னு தான் யோசிக்கிறாங்க. ஆனால் இந்த புக்கில் ஒரு டிஃப்ரெண்ட்டான கொஸ்டினை நம்ம ஆத்தர் ரைஸ் பண்ணுறாருங்க. அது என்னன்னா, வாட் ப்ராப்ளம் ஐ கேன் சால்வ் தட் பீப்புள் வில் பே ஃபார். யோசிச்சு பாருங்க, மக்கள் ஏன் அயன் பண்றதுக்கு ட்ரெஸ்ஸை வெளியே கடையில கொடுக்குறாங்க? அயன்காரர் நல்லா இருக்கணும்னா இல்ல, அயன் பண்ண டைம் இல்லாதனால. ஏன் ஹேர் கட் பண்றதுக்கு சலூன் போறாங்க? கத்திரிக்கோலும் பிளேடும் பிடிச்சனாலயா? இல்ல, ஒரு ஹேர் கட்டை விலை கொடுத்து மக்கள் பண்றதுக்கு காரணம் என்னன்னா, எலி பூந்துல தலையை விட்ட மாதிரி மண்டைய காமெடியா வச்சிருக்க கூடாதுங்கிறதுனால தான். பை த வே, இப்பெல்லாம் ஹேர் ஸ்டைல்லாம் எலி பூந்துல தலையை விட்ட மாதிரி தான் இருக்கு. இதை சொன்னா பூமர்னு வேற சொல்லுவாங்க. எல்லா சைட் பிசினஸ்க்கும் இதே ரூல் தாங்க. உங்க பிசினஸ் யாருக்காச்சும் ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும், அல்லது அவங்க டைமை ஃப்ரீ பண்ணணும், அல்லது ஏதாவது ஒரு வழியில அவங்க லைஃப்பை ஈஸியா மாத்துறதா இருக்கணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு, உங்களுக்கு நல்லா பிபிடி போட தெரியும்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர்ஸ், ப்ரொஃபஷனல்ஸ்க்கெல்லாம் ஹெல்ப் பண்ணி பேமெண்ட் வாங்கிக்கலாம். நீங்க அவங்களுக்கு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனை விற்கல, ஆக்சுவலா அவங்களோட வேலையில ஹெல்ப் பண்ணி அவங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுனால தான் உங்களுக்கு அவங்க பேமெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ every side hustle has to solve somebody's problem. Lesson number 3, keep your day job. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆண்டர்பிரினியர்ஷிப்னாலே ஜாபை குவிட் பண்ணிட்டு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் இந்த புக்கில் அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு அட்வைஸை போட்டிருக்காரு நம்ம ஆத்தர். கீப் யோர் ஜாப் அண்ட் பில்ட் யோர் பிஸ்னஸ். ஏன்னா உங்கள் சம்பளம் உங்களுக்கு ஒரு மன அமைதியை கொடுக்குங்க. அது உங்கள் மற்ற செலவையெல்லாம் பார்த்துக்கோங்க. நீங்கள் ரெண்ட்டு, இஎம்ஐ பற்றிலாம் கவலைப்பட தேவையில்ல. நீங்கள் உங்கள் பிஸ்னஸில் இன்னும் பல முயற்சிகளை தைரியமாக எடுக்க உங்கள் சேலரியும் உங்களுக்கு உதவியாக இருக்குங்க. அதனால சைட் ஹஸ்ல் கொஞ்சம் பிக்கப் ஆனதுமே மேனேஜர் மூஞ்சில ஃபைலை விட்டு எறிஞ்சிட்டு கிளம்பிடலான்னு நினைக்காதீங்க. இது எப்படி இருக்குன்னா, யாராச்சும் பார்த்து ஸ்மைல் பண்ண உடனே இது நிச்சயமா லவ் தானே ஜெஸ்ஸி, அப்போ இது அடுத்தது கல்யாணம் தானே ஜெஸ்ஸின்னு கேட்குற மாதிரி இருக்கு. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு எல்லாம் உங்களுக்காக மாமா. லெசன் நம்பர் 4, செல் பிஃபோர் யூ பில்ட். புதுசாக சைட் ஹஸ்ல் ஆரம்பிக்கிறவங்க பண்ணக்கூடிய மிகப்பெரிய மிஸ்டேக் என்னன்னா, ஒரு பர்ஃபெக்டான ப்ராடக்டை கிரியேட் பண்ணுறதுக்கு மாசக்கணக்காக செலவு பண்ணுவாங்க. ஆனால் அதை மக்கள் வாங்குவாங்களா இல்லையானே தெரியாமல் அந்த ப்ராடக்டை ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க. ஆனால் இந்த புக்கில் சொல்லக்கூடிய ரூல் என்னன்னா, செல் ஃபர்ஸ்ட், பில்ட் லேட்டர். அப்படின்னா உங்கள் ப்ராடக்ட்டுக்கு டிமாண்ட் இருக்கா இல்லையான்னு முதல்ல டெஸ்ட் பண்ணி பாருங்க.
இல்லாட்டி ஆளே இல்லாத டீ கடையில டீ ஆத்துன கதை தான். ஒரு பேக்கரி ஆரம்பிக்கிறீங்கன்னு கற்பனை பண்ணிக்கோங்க. அதுக்கு ஒரு கடைய வாடகைக்கு எடுத்து ஃபேன்சியா ஃப்ளெக்ஸ்லாம் அடிக்கிறதுக்கு முன்னாடி, அவன்லாம் வாங்குறதுக்கு முன்னாடி, ஒரு ஸ்மால் பேட்ச் ஆஃப் கப் கேக்ஸ செஞ்சு, உங்களுக்கு தெரிஞ்சவங்க ப்ரீ ஆர்டர் பண்ண சொல்லுங்க. அப்படி வொர்க் அவுட் ஆச்சுன்னா, ஒரு பேக்கரி தொடங்குறதுக்கான ஸ்கோப் இருக்குன்னு அர்த்தம். இப்படிதாங்க. கதை மக்களுக்கு பிடிக்குமான்னே தெரியாம 200 கோடி போட்டு படம் எடுத்துட்டு, கடைசியில உப்மா படமா போகுதுங்க. லெசன் நம்பர் 5. ஃபோக்கஸ் ஆன் ப்ராஃபிட், நாட் பாப்புலாரிட்டி. இப்ப இருக்கிற ட்ரெண்ட்ல ப்ராஃபிட்டை விட லைக்ஸ், வியூஸ், ஷேர்ஸ் தான் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. ஆனா ஒரு பிசினஸுக்கு வைரல் ஆகிறத விட ப்ராஃபிட் பார்க்கறது தான் ரொம்ப முக்கியம். இப்போ 2 பிசினஸ் இருக்குன்னு வச்சுக்குவோம். பிசினஸ் கிட்டத்தட்ட 100K ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்கன்னு வச்சுக்குவோம். ஆனா அவங்களுக்கு மாசம் தோராயமா ஒரு 4ல இருந்து 15 சேல்ஸ் தான் நடக்குது. கூட குறைய ஏற இறங்கன்னு சேல்ஸ் ஆகும். இப்போ 2வது பிசினஸ்க்கு வெறும் 100 இன்ஸ்டா ஃபாலோவர்ஸ் தான் இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு லாயலா 50 ரெகுலர் கஸ்டமர்ஸ் மாசம் மாசம் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. இப்ப சொல்லுங்க, எந்த பிசினஸ் அதிக லாபகரமானது? எந்த பிசினஸ் ரொம்ப அசத்தலா போய்கிட்டு இருக்கு? கண்டிப்பா செகண்ட் பிசினஸ் தாங்க. This is business. எப்பவுமே உங்க மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி வைராலிட்டியை பேஸ் பண்ணி இருக்காம லீட்ஸ், சேல்ஸ் ஜெனரேட் பண்றதை நோக்கி இருக்கணுங்க. எப்படி நிறைய லைக்ஸ் வாங்குறதுன்னு கேட்காம, எப்படி இன்னும் நிறைய கஸ்டமர்ஸை ஆட் பண்றது, எப்படி இன்னும் நிறைய வேல்யூ ப்ரொவைட் பண்றதுன்னு கேளுங்க. லெசன் நம்பர் 6. கிரியேட் சிஸ்டம்ஸ், நாட் மோர் ஒர்க். நிறைய பேர் ஒரு சைட் ஹஸ்ல கிரியேட் பண்ணி அதை இன்னொரு ஜாபாவே மாத்திடுறாங்க. ஆனா ஒரு சைட் ஹஸ்லோட உண்மையான எய்ம் இன்கம் மட்டும் இல்லைங்க. அது உங்களுக்கு கொடுக்குற ஃப்ரீடம் தாங்க. ஆனா சைட் ஹஸ்ல் நல்லா பிக்கப் ஆனதும் எல்லாத்தையும் நீங்களே பண்ணீங்கன்னா அப்புறம் கடுப்பாகி ஈஸியா பர்ன் அவுட் ஆயிருவீங்க. கஸ்டமருக்கு ரிப்ளை பண்றது, பேக்கிங் பண்றது, கொரியர் அனுப்புறது, ஸ்ப்ரெட்ஷீட் மெயின்டைன் பண்றதுன்னு ஈவினிங்ஸும் வீக்கெண்ட்ஸும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காம உங்க பிசினஸ் நல்லா பிக்கப் ஆனதும் ஒரு சிஸ்டமை கிரியேட் பண்ணுங்க. உங்க சைட் ஹஸ்லுக்கு நீங்க தான் ஓனரா இருக்கணும். அதனால உங்க டைமை சேவ் பண்றது எதுவோ அதைத்தான் நம்ம சிஸ்டம்ஸ்ன்னு சொல்றோம். மெசேஜஸ்க்கு ஆட்டோமேட்டட் ரிப்ளைஸ் செட் பண்ணுங்க. சோஷியல் மீடியா போஸ்ட்டுக்கு ஏஐ வச்சு பண்ணுங்க அல்லது அவுட் சோர்ஸ் பண்ணுங்க. பேக்கிங்க்கு யாரையாவது ஹையர் பண்ணுங்க. சேல்ஸை ட்ராக் பண்றதுக்கு சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுங்க. ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒரே ஷெஃப் இருந்தாருன்னா அந்த ஷெஃப் எப்பெல்லாம் லீவ் போடுறாரோ அப்பெல்லாம் அந்த ரெஸ்டாரண்ட் ரன் ஆகாத மாதிரி உங்க பிஸ்னஸ் இருக்கக்கூடாதுங்க. அதனால உங்க சப்போர்ட் இல்லாம பிஸ்னஸ் ரன் ஆகுறத நோக்கி உங்க சைட் ஹஸ்ல கொண்டு போங்க. இதோட இந்த புக் ரிவ்யூவை நம்ம கம்ப்ளீட் பண்ணலாங்க. Thank you for watching Bookman Tamil. Please do check out our channel. Thank you and bye.